ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்க போகிறோம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஓப்பன் நோட்பேட், ரெண்டாவது அந்த ஃபைல் அது சேவ் எப்படி பண்ணுறது, மூணாவது அந்த ட்ரைவில் ஜாவா ப்ரோக்ராம் இருக்கா இல்லையா அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரன்னுங்கிற ஒரு இது கமாண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாத் செட் பண்ணி டைரக்டரிக்குள்ளே மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணணும், அடுத்து ரன் பண்ணணும். இதுதான் இந்த ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோட்பேட் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் நோட்பேட் அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே வச்சுருக்கேன், ஃபைல் வச்சுருக்கேன். ஃபைல் நியூனா நியூ கொடுத்து டைப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஓப்பன் இ ட்ரைவில் ஆல் ஃபைல்ஸில் இந்த sun.java அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் வச்சுருக்கேன், அது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், சிம்பிள் ப்ரோக்ராம் நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இதை வந்து ஃபைல் சேவஸ் கிளாஸ் நேம் என்னவோ sun.java அப்படின்னு நான் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் இங்கே என்ன கிளாஸுக்கு பக்கத்தில் நம்ம நேம் கொடுத்துருக்கோமோ அந்த பேரில் தான் ஸ்டோர் பண்ணணும். sun.java அப்படின்னு நான் ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த ட்ரைவில் ஜாவாங்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது எப்படின்னா ஸ்டார்ட் மை கம்ப்யூட்டர் சி டிரைவ், அதில் ஜாவா அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஜேடிகே 1.50 ஜேஆர்இ 1.50 அப்படின்னு சொல்லி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஏற்கனவே ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். சரி ரைட், இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இப்போது ஸ்டார்ட் ஓப்பன் ரன்னுங்கிற ஒரு இதை சர்ச் பண்ணி எடுத்துக்கங்க. அதில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். சரிங்களா, எப்படி எடுப்பீங்கன்னா சர்ச்சில் போய்ட்டு ரன் RUN ரன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரன்னுங்கிற ஒரு ப்ராம்ப்ட் இது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு என்ன டைப் பண்ணுறீங்கன்னா CMD அப்படின்னு டைப் பண்ணி ஓகே என்று தட்டினீங்கன்னா ஒரு பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஸ்க்ரீன். இதுக்கு பேர் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, கமாண்ட் ப்ராம்ப்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், செட் பாத் நேம் செட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணுங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு CD/ அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைவ் மாற்றணும். நான் இந்த நம்ம டைப் பண்ண கோடு வந்து எந்த ட்ரைவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இங்கிற ட்ரைவில் தான் இருக்குது. E: அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. ட்ரைவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செட் பாத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, செட் பாத் அப்படின்னு டைப் பண்ணி ஈக்குவல் டு கேபிட்டல் C போட்டுக்கோங்க. கேபிட்டல் C // இப்போ அந்த ஜாவாவை என்ன ஜாவா நேம் கொடுத்து ஜாவா, அது என்ன வெர்ஷன் JDK 1.5.0/bin அப்படின்னு என்ன பண்ணிக்கிறீங்க, டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணி என்டர் தட்டுங்க. ரைட்டுங்களா, ஸோ இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறது எப்படி, ஜாவா ஸ்பேஸ் வரக்கூடாது, ஜாவா C, ஃபைல் நேம் என்ன சொல்லியிருந்தேன், sun.java என்று தட்டுங்க. எரர் இருந்தால் எரர் வரும், எரர் இல்லைன்னா ஈங்கிற சிம்பிள் அப்படியே வந்துடும், அந்த டேரக்டரி அப்படியே வந்துடும். இது வந்து கம்பைல் பண்ணிச்சு, எந்த எரருமே இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ணுறது பாருங்கள், ஜாவா sun அப்படின்னு என்டர் தட்டினீங்கன்னா வெல்கம் டு ஜாவா. இப்போ இந்த கோடிங்கில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோம், கம்பைல் ஜாவா system.java, ரன்னுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஜாவா sun அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்து ரன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்டு நமக்கு வந்துருச்சு இல்லைங்களா. இந்த மாதிரி அவுட்புட்டு வெல்கம் டு ஜாவான்னு வந்துச்சு இல்லையா. அந்த ஃபைல் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ப்ரோக்ராம் பாருங்கள், system.out.println வெல்கம் டு ஜாவா அப்படின்னு சொல்லி அங்கே பிரிண்ட் வந்துருச்சு நமக்கு.
ஸோ இப்படி தான் வந்து எப்படி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்கிறது இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணணும். இதுவே எரர் கரெக்ட் பண்ணணும், எரர் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணுன்னா ஏதாச்சும் பாருங்கள், இப்போ நான் கேபிட்டலில் பின்னு கொடுக்குறேன் சரிங்களா. இப்போ கொடுத்துட்டு மறுபடியும் நான் அகைன் என்ன பண்ண போகிறேன், இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிறேன், அகைன் டைப் பண்ணாலும் சரி, இல்லாட்டி மறுபடியும் கம்பைல் பண்ணி பாருங்களேன், எரர் வரும். ஒரு நிமிஷம் சேவ் கொடுத்தா தான் நமக்கு வந்து கம்பைல் ஆகும். அகைன் கொடுங்க பார்க்கலாம். இது போல் கம்பைல் வந்துச்சு. ஸோ நம்ம எந்த லைனில் எரர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டியது. இப்போ நம்ம என்ன பண்ணால் அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அப்போ பிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் வரணும். ஸோ அதனால் அந்த பிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ எங்கே போகணும், இந்த இதுக்கு நோட் பேடுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிங்கிற சிம்பிளை மாதிரி ஷார்ட்டாக ஸ்மால் லெட்டரில் பின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்பைல் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், மறுபடியும் அகைன் என்ன பண்ணுவோம், கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எந்த எரருமே இல்லை பார்த்தீங்களா. அப்போ எரர் இல்லைன்னா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, டைரக்டரிக்கு வந்துடும். எரர் இருந்தால் இந்த மாதிரி எரர்னு காட்டும். இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்குரிய என்ன, ஜாவா சன் அந்த ஃபைல் நேம் இல்லைங்களா கொடுத்தா வெல்கம் டு ஜாவா. ஸோ இது போல் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாவா ரன் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம் இதுதான். இப்படி தான் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.